Hi guys, welcome to Vengi Vlogs. டேய் என்னடா மூஞ்சி இது? ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன சொதப்பல். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. நேற்று கிஃப்ட்லாம் கொடுத்துட்டேன். ஆக்சுவலா 12 மணிக்கு கொடுக்க வேண்டியது அது 1:30 ஆயிடுச்சு. Flashback. சரி, இப்போ நான் அந்த சொதப்பல் விஷயத்துக்கு வரேன். ஆக்சுவலா என்னன்னா, ஒரு டீம் கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் ஒரு சர்ப்ரைஸ், ஒரு பிராங்க் மாதிரி பண்ணி சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு மெசேஜ் 2:30 மணி அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி வேற ஒரு கிளைண்ட் அவங்களுக்கு வந்துச்சான். ஸோ இதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் என்ன நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு ரீசன் சொல்லிட்டாங்க. இது சொன்னதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்போ ஏன்னா கேக் கட்டிங் எல்லாமே அதில் தான் வச்சிருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியலையா. காலைல எழுந்துச்சு ஒரு மாதிரியா இருந்தது. ஒய்ஃப் மூஞ்சி பார்க்குறப்ப கூட இன்னும் கேக்கே வீட்டில் என்ன நினச்சிக்க போறாங்களோ அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. நானே சொல்றேன், நான் கிராண்டா பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவசரமா நடக்கிற மாதிரி ஆகுமா இல்லை எப்படி ஆகும்னு தெரியல. அவங்களுக்கு பிடிக்குமா, அவங்க அதுல சர்ப்ரைஸ் ஆவாங்களா? ஆக்சுவலா இதுக்கப்புறம் பிளான் போட்ட மாதிரி நடக்குமான்னு தெரியல. பார்ப்போம். ஆனா எது நடந்தாலும் என் ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதே மாதிரி நீங்களும் எதனா சர்ப்ரைஸ் பண்ணீங்கன்னா சொதப்பல்ல முடிஞ்சிருக்கா அந்த மாதிரி இருந்தா நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைச்சேன். ஆனா எல்லாருக்கும் நடக்கும். ஆனா ஒருத்தவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டா நடக்கும். எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, உங்களுக்கு எல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கேட்போம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் நடக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதோட பெரிய விஷயம் யாராச்சும் சொல்லும் போது கேட்டா நம்ம விஷயம் கொஞ்சம் சின்னதா தெரியுங்க. இந்த ஆறுதலுக்கு தான் கேட்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. A few moments later. காய்ஸ், வீட்டுல சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போலான்னு பார்த்தோம். ஆனா கோயில் மூடி இருந்துச்சு. அங்கிருந்து பரபரன்னு அவசரமா கலந்து வந்துட்டோம். அதனாலதான் எதுவுமே வீடியோவும் எடுக்க முடியல. அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. இதான் ஒய்ஃப் பர்சன் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ். சரி, பர்த்டேக்கு இல்லை, வெட்டிங் டேக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நண்பர்களே, வேற ஒண்ணும் இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு கைஸ், நம்ம சர்ப்ரைஸ் பிளான் தான் எதிர்பாராம ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்த்தானா. இப்போ இன்னொரு விஷயம்னா நான் அது சொல்ல விரும்பல. அது நம்மளுக்கு ஆப்பு நம்பர் 1. ஆப்பு நம்பர் 2 என்னன்னா, நிறைய இடத்துல எங்களால் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் ஆப்பு நம்பர் 3 என்னன்னா, கேக் வேற ஒரு இடத்துல கட் பண்ணலான்னு ஒரு பிளானு. ஆனால் அந்த இடத்துல எங்களால் வெட்ட முடியல. இதெல்லாம் தாண்டி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில ஃபுட்டேஜ் அங்கங்கே கவர் பண்ணி அங்கங்கே எடுத்து ஒரு கேக் கட்டிங் முடிச்சாச்சு. இப்போ ஆப் நம்பர் 4 என்னன்னா, அதை எடிட் பண்ணுறப்போ தான் பார்க்குறோம் ஆடியோ வரல, ஒண்ணுமே இல்லை. அதனால இப்போ என்ன பண்ண போறோம்னா, அந்த வீடியோ வச்சு இன்னொரு வீடியோ தான் பண்ண போகிறோம். யாரும் கோச்சிக்காதீங்க. ஏதோ பெருசாக பில்டப்லாம் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி சொதப்பியிருக்கேன் தான். இப்போ என்ன பண்ண போறோம்னா, அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இப்போ அந்த வீடியோவை பார்த்து நம்ம ரியாக்ஷன் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா அந்த வீடியோவில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னாச்சு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தெரியும் எப்படியே கழுவி ஊற்றுவீங்கன்னு. யாராச்சும் இனிமேட்டு சும்மா வீடியோ எடுத்தா கூட மைக்கு செக் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ ஆன்ல இருக்கா ரொம்ப செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் விடுங்க.
பலவெல்லாம் பெருசாக இழுத்துட்டு போக தேவையில்லை. இப்போ நம்ம எங்கள் சர்ப்ரைஸ் வீடியோவை நாங்களே பார்த்து ரியாக்ஷன் வீடியோ பண்ண போகிறோம். நீங்களும் பாருங்க. இதுல இருந்து இதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஆடியோ வரும் நம்மளுக்கு. எப்படி கரெக்டா அவங்கள ஒழிச்சு வச்சுட்டு சர்ப்ரைஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். இவன் தான் மெயின் காரணம். இவன் தான் ரொம்ப ஆவலா இருந்தான் வீடியோக்கு. எப்படா வரும்னு கேட்டிருந்தான். ஏதோ சொல்றான். சப்ஸ்கிரைப் டு வெங்கி vlogs. யாச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவன் என்ன பேசுறான்னு தெரியல. மண்டிய மாட்டான். அதான் காமெடி போதும் தெரியல. நல்ல காமெடி தான். நான் ஆடியோ மட்டும் இதாயிடுச்சு. யார் இந்த கேமராமேன்னு தெரியல. நிறைய பேர் வீடியோ எடுத்திருந்தாங்க மாத்தி மாத்தி. கேக் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதான் நடக்குதுன்னு தெரியல. இப்ப நம்ம பேசுறது கேக்குதா? செக் பண்ணியா? செக் பண்ணு. கேக்கும். நான் நம்பிக்கை மைக் ஆன்ல தான் இருக்கு. கேக்கும். ஒரு வழியா கேக் வெட்ட போறோம். மாமியார் நானும் மேட்சிங் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறோம். அது வேற கலர் இது வேற கலர் நினைக்கிறேன். ஆக மொத்தம் ரெண்டுமே லாவெண்டர் தான். லாவெண்டர் கலர் ட்ரெஸ். கல்யாண போட்டோலையும் அதேதான். ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிலையும் அதே கலர் தான். பிளாக். இந்த கேக் கட்டிங்க்கு எவ்வளவு இது? எங்க அத்தை. எனக்கு அத்தை, இவங்களுக்கு சித்தி. நானே இப்ப கஷ்டப்பட்டு கரெக்டா சொல்லிடுறேன். கேக் கட் பண்ண அடுத்த நிமிஷமே கேக் அங்க போயிடுச்சு பாத்தீங்களா? டிஸ்கஸ் பண்றாங்க தீவிரமா. நல்லா பேசினாங்க தெரியுமா பசங்க, நிறைய பேசினாங்க. எங்க ஆடியோ வரலையே. அந்த இடத்துலதான் நல்லா ஜாலியா இருந்தோம். ஆடியோ வரல. பாத்தீங்களா எப்பாற்பட்ட கப்பிள்ஸ்னு. எந்திரின்னு சொல்ல தெரியுமா? காலில் ஆசீர்வாதம் வாங்கினா எந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்திரிங்கம்மா அப்படி சொல்லணும். நானும் சொல்லுவாங்க பாக்குறேன். சொல்லல, நானே இருந்துட்டேன். இல்ல டிவி சவுண்ட் கேட்க போது அதை ஆஃப் பண்ணுங்க, என்னென்னவோ சைலண்டா இருங்க, என்னென்னவோ சொன்னோம் தெரியுமா? கடைசியில எந்த சவுண்டும் வராம போயிடுச்சு. அதுக்குதான் சொல்றது, நம்ம பேசக்கூடாது.
அல்ல ரொம்ப பேசுனது யாரு? நீயும் எல்லாரும் தான். நான் கூட அவ்வளவா பேசல. இல்ல. நன்றி, வணக்கம். சரி, சரி ஒரு வழியா ஒரு வழியா வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ முடிஞ்சிச்சா? ஆனா இருந்தாலும் ஆடியோ தான் காணும். அதாவது இப்ப மனசு கஷ்டமா இருக்கு, அதுதான் சொல்லப்படுறேன். அப்புறம் இன்னும் சொல்லணும் இல்ல. சரி, ஓகே. அது சர்ப்ரைஸ் ஆனே இல்லையா? சரி தானே, அது வந்து ஒரு மாதிரியான சந்தோஷமா இருந்துச்சு. உனக்கு சர்ப்ரைஸ் இருந்ததா? எனக்கு நல்லா சந்தோஷமா தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணியா கேக் கட் பண்ணுவோன்னு? பண்ணேன். அப்ப என்ன இதுக்கு பேர் சர்ப்ரைஸ்? இல்ல இல்ல, அதாவது நீ ராணி சித்தி வீட்டுக்கு கூட்டு போனல, அப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டேன். இவரு கேக் கட் பண்ணதான் கூட்டு போறாரு அப்படின்ட்டு. இன்னொன்னு வந்து, அதுக்கு முன்னாடி எல்லாம் நீ கேக் கட் பண்ணுவேன்னு நான் நினைச்சு பாக்கேன். அது உண்மை. அதுக்கப்புறம் நானே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அது ஜாலியா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உண்மையை தான் சொல்ற, போய் சொல்ல. நீ உண்மையா தான் சொல்ற. இப்ப நீ சர்ப்ரைஸ் ஆனேன்னு நான் எடுத்துக்குவா? சர்ப்ரைஸ் ஆனேன்னு சர்ப்ரைஸ் எடுத்துக்காத. நான் தான் சொல்றேன், சர்ப்ரைஸ் ஆனியான்னு கேட்டேன். எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி சர்ப்ரைஸ் ஆக முடியும்? பைப்பியா? ஆனா ஆகும்போது ஆக மொத்தத்துல சர்ப்ரைஸ் தான் அது. ஆனா அதுக்கு பேர் சர்ப்ரைஸ். ஹாப்பியா இருந்தியா? ஹாப்பியா இருந்த. சர்ப்ரைஸ் தான். ஏத்துக்கு இந்த சர்ப்ரைஸ் ஆனடா. இது மட்டும் புரியும். சரி गाइस, சரி गाइस, ஆகும்போது சர்ப்ரைஸ் ஆவல. அது மட்டும் சர்ப்ரைஸ் ஆன. பக்கத்துல அது அறுவாளை ஏறா. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். இனிமேட்டு வீடியோ எடுத்தவொடனே உடனே செக் பண்ணும். அப்படி பண்ணலன்னா பண்ணுவோம். ஆக்சுவலாக வீடியோவே ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறோம் இந்த வீடியோவை. ஸோ அங்கங்கே ஒர்க்கு அப்படி இப்படின்னு போயிட்டு ரொம்ப டைட்டாக இருந்தது. ஸோ வீடியோ எடிட்டிங் பண்ணுறப்ப தான் இப்படி ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை எங்களுக்கு தெரிஞ்சது. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. ஆனால் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து நல்லா போச்சு. சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸு ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆமா, கல்யாணம் புடவை வாங்கிட்டு அதெல்லாம் பெரிய சர்ப்ரைஸ் தெரியுமா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காம திடீர்னு கட்டிச்சு. நான் போய் தோசை ஊற்றணும். அப்பா வந்தாச்சு. முடி வச்சுக்கிறேன். சீக்கிரம் முடி. ஓகே गाइस, பாய் பாய்.